பாரு தான் நிறைய தாட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க. ஒன் ஹவர் எபிசோட் நான் பார்த்துருக்கேன் உங்களை பற்றி சொன்னது. want to discuss about this. நம்ம பொண்ணுங்க மேட்டர் அப்படின்னு வந்து சொன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? சந்தோஷமா? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. That's so rude. சிட்டிக்கு கோவம் வருது. That's so rude. My god. ஒரு அரசியல்வாதி என்னன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 28 அண்ட் எபிசோட் 29 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. நேத்தே முக்கால்வாசி எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டார் இல்லையா, இல்ல ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டார் இல்லையா, அதனால இன்னைக்கு பேசுறதுக்குலாம் எதுவும் கிடையாது. டேரக்டா ஒயில்ட் கார்டு என்ட்ரில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸை கேட்கும்போது கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி பிரவீன் மாதிரியே பண்ணி காமிச்சிட்டு அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரவீன் ராஜ்கிட்ட கேட்டாப்புல என்ன கான்செப்ட்ல இந்த மிலிட்டரி கேம்ப்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முக்காவாசி நேரம் நான் கிரவுண்ட்ல தான் சேர்ந்தேன், எங்க வீட்லயே சித்தப்பாலாம் வந்து ஆர்மியில் இருந்தாப்புல, எனக்கே ஆர்மி சான்ஸ்லாம் வந்துச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்புல. சரி ரைட்டு, இருந்தாலும் உங்களுடைய இந்த ஆர்மி கேம்புக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் 6.5 மார்க் கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி இல்லாம சொன்னாப்புல. ரைட், உனக்கு நீயே மனசாட்சி இல்லாம 6.5 மார்க் கொடுத்துக்கிற, பட் இருந்தாலும் உன்னுடைய கேம்ப்ல வேலை செஞ்சா உன்னுடைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுப்பா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி எனக்கு கொஞ்சம் ஃபன்னு, கொஞ்சம் வந்து சீரியஸா இருந்துச்சு, அவர் வந்து சீரியஸா கொண்டு போகணும் தான் நினைச்சாப்ல, ஆனா நாங்க அதை ஃபன் ஆக்கிட்டோம்ல அப்படிங்கறத ரொம்ப பெருமையா வர சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வழக்கமா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அதுலயுமே உடன்பாடு இல்லை சார், இதுலயுமே உடன்பாடு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்மி கேம்ப்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார் சார், எனக்கு அதுலயுமே உடன்பாடு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. எதுக்குமா உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு வைப்ல இருப்பாங்களாமா, இவர் பண்ணதெல்லாம் வந்து ஏதோ ஸ்கூலுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருந்துச்சு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒன்று இனிஷியேட் பண்ணி புதுசா ட்ரை பண்ணலாம், கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றானா அவனுக்கு கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணி பார்த்தாதான் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்றதெல்லாம் வெளியே வரும். ஆரம்பத்திலே எனக்கு உடன்பாடு கிடையாது, இதெல்லாம் பண்ண முடியாது, ஸ்கூல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை டிமோட்டிவேட் பண்ணா எப்படிதான் அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருந்துச்சு. அதை விஜய் சேதுபதி கொஞ்சமாச்சு அட்ரஸ் பண்ணுவாருன்ற மாதிரி எதிர்பார்க்கும் போது அவருமே கேட்டாப்ல, அம்மா உனக்கு எதுலதாமா உடன்பாடு இல்லாம இருந்துச்சு, நீங்க எந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் நான் பிக் பாஸ் போட்ட ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன் சார் அப்படிங்கிறத பெருமையா சொன்னாங்க. அதையே பிக் பாஸ் கிட்ட கேட்டதாம தெரியும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி உட்கார வச்சிட்டாப்ல. எந்த ரூல்ஸை நீங்க கேட்டு மதிச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். பிக் பாஸ் கேட்டாதான் தெரியும், நான் கேட்டு சொல்றேன் நான். அண்ட் அடுத்தா கமருதி நினைச்சு சூப்பர் டெலிக்ஸ் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஒரு வாட்டி போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜுமே பிக் பாஸ் வீட்டில் தான் இருந்தாப்ல, அவரும் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தையே பண்ணாப்ல. ஆனால் இப்போ கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா சூப்பர் டெலிக்ஸ் வீட்டில் இருக்க யாரையுமே சீக்கிரம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே கிடையாது, அதை ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ரெக்வஸ்ட்டாக தான் சொல்ல முடியும், எந்திரிக்கன்னு எல்லாத்தையும் கையை பிடிச்சா இழுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஆன உடனே ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாப்ல, நீங்களாம் வந்து சச்சரவுகள் பண்ணாதீங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டெலிக்ஸ் வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவாவே சொல்லியிருப்பாப்ல. அதை மீறி ஒரு கம்ப்ளைண்டா சொன்ன உடனே விஜய் சேதுபதியே கேட்டாப்ல, அந்த போராட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு உடனே, அதான் சார் இந்த தட்டு எடுத்துலாம் அடிச்சிட்டு இருந்தாங்களே அந்த போராட்டத்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யோ அந்த போராட்டம் நடக்கும்போது அவன் கண்டஸ்டண்டா தானே இருந்தான், இப்போ அவன் கேப்டனா இருக்கான், ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா, உனக்கு தனியாக வர சொல்லி புரிய வைக்கணுமா, உன் கூட எனக்கு பெரிய பாடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் கமருதீன் நல்லா தான் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டெல்லாம் தெரிவிச்சு உட்கார வச்சாப்புல. எல்லாருக்கும் ரோஸ்ட் கொடுக்கும் போது கமருதீன் மட்டும் மிஸ் ஆயிட்டாரேன்னு நினைச்சேன், இன்னைக்கு சேர்த்து வச்சு வாங்கிக்கிட்டாப்புல. எங்க அப்பா அது கண்டஸ்டன்ட்டுங்க, என்ன கமருதுன்னு இப்படி பண்றீங்க, உங்களுக்கு மட்டும் தனியா விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தது அரோரா இருந்துச்சு, ஆர்மி கேம்ப் மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னா கம்மி மார்க் தான் கொடுப்பேன், பிளே ஸ்கூல் மாதிரினா கொஞ்சம் அதிக மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி எத்தனை மார்க் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆர்மி கேம்ப்னா 3 மார்க், அதே பிளே ஸ்கூல்னா 7 மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா எந்த கேம்பா இருந்தாலும் அதுல ஒன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அது 0 மார்க் தான். எத்தனை மார்க் கொடுப்பீங்க அந்த பிளே ஸ்கூலுக்கு? 7. ஆர்மி கேம்ப்னா 3. அண்ட் அடுத்ததா துஷார் இருந்துச்சாப்ல, கலையரசன் வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல கேப்டன் போட்டிருந்தாரு, பட் கலையரசனுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு அதை கேப்டன் கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாப்ல. பட் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, நம்ம போய் கேப்டன் கிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போய் கேப்டன் தான் கூப்பிட்டேன்,
என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான ரியாக்ஷன் கொடுத்தாப்ல. இவர்கிட்டலாம் போய் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, இப்படியே ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கொடுத்தானா நீ பாட்டு வந்துருவியா, எவங்கிட்டயுமே வந்து எதிர்த்து நின்று கேள்வி எல்லாம் கேட்க மாட்டியா, கமருதீன் கிட்ட மட்டும் அவ்வளவு சண்டைக்கு நின்றல மத்த இடத்துல எல்லாம் வாய் பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்ல சார் இதுக்கப்புறம் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதே தான் 4 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வாரம் கேப்டன்சியை கொடுக்கும் போது அடுத்த வாரம் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்ட ஞாபகம் இருக்குதா? இப்ப 4வது வாரம் வந்துருச்சு, இப்பயும் அதே நிலைக்கு பேசிக்கிட்டு கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற சரி ஓகே எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது 4.5 மார்க் கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி உன்னோட கேப்டன்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டா 5 மார்க் கொடுப்பாராம். எத்தனை மார்க் கொடுப்பீங்க அவருக்கு? நான் ஒரு 4.5. இங்க தலையா இருந்தபோது உங்களுக்கு மார்க் கொடுங்க 5. ஆக மொத்தத்துல இந்த துஷார் அண்ட் அரோரா இவங்க 2 பேரையும் எத்தனை வீக்கெண்ட் எபிசோட்ல எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் அடுத்த வாரம் பாருங்க சார் அடுத்த வாரம் பாருங்க சார் அப்படிங்கிற பதில் மட்டும் என்னைக்கும் வராது. இப்படியே கடந்து 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 கடைசில இவங்க 2 பேரும் ஃபைனல்ஸ்ல வந்து நிக்கணுமா. இவங்க 2 பேர் தான் ரன்னர் வின்னரா. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுலயும் விஜய் சேதுபதி 2 பேர் கையும் பிடிச்சிட்டு இப்ப சொல்லுங்க யார் வின் ஆவீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட சார் அதை இப்ப சொல்ல முடியாது அடுத்த வாரம் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க போல. இந்த வார்த்தை நல்லா சேஞ்ச் தெரியும் சார். எத்தனை 4 வாரம் ஆயிடுச்சு. அடுத்த வீணாச்சாங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா மனத்துல இருக்க விஷயத்தை அப்படியே வெளிப்படையா போட்டு உடைச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி தான் இப்பயுமே சொன்னாங்க. அதாவது உறுதிமொழி அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிப்பார் சார். ஆனா அங்கேயே சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? இவங்க எல்லாம் சண்டை தான் போட்டு இருப்பாங்க. நிறைய புதுசாலாம் ட்ரை பண்ணாரு, யாரும் ஒத்துழைக்கல. சரி ஓகே அவங்க ஒத்துழைக்கலன்றதுக்காக இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் சொல்லுவாரான்னு சொல்லி பார்த்தா இவருமே ஸ்ட்ராங்கா இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது விஜய் சேதுபதி என்ன கேட்டாருன்னா, சரி ரைட்டுமா அவரை வந்து வீட்டுல எல்லாருமே கேப்டனா தான் பார்த்தாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படிலாம் பார்க்கல சார், அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சார். அப்ப மட்டும் தான் கேப்டனா இருந்தாரு. மற்றபடி இந்த வீடு கேப்டன் இல்லாத ஒரு வீடு மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இவருக்கு 2 மார்க் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எத்தனை மார்க் கொடுப்பீங்க அவருக்கு? 2. அண்ட் அடுத்த எஃப்ஜே என்ச்சு நான் கேப்டனுக்கு 5 பாயிண்ட் கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் இருக்கு சார். ஆனா தூங்கிட்டு இருந்த எங்களை ஒரு 3 நாள் வந்து எழுப்பினாரு சார், அதுக்காக நான் 5 பாயிண்ட் கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்னாலும் தூங்குறேன், சூப்பர் டீலக்ஸ் வந்து எழுப்பி வெளியே கூட்டு வந்தா அங்கேயும் படுத்து தூங்குறேன், இவனை எழுப்புறது கேப்டனுடைய வேலையா, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாருன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்குமே விஜய் சேதுபதி என்னது கேப்டன் 3 நாள் வந்து எழுப்பியிருக்காரா, ஒரு நாள் கூட வந்து எழுப்பல அப்படிங்கிறதுனா ஒரு கம்ப்ளைண்டாவே கமருதீன் கொண்டு வந்து வச்சாப்ல. 3 நாள் எழுப்பியிருக்காரு. என்னப்பா இது, இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை யார்கிட்ட சொல்றீங்களோ இல்லையோ முதல்ல கமருதீன் கிட்ட போய் சொல்லுங்கப்பா, அவருக்கு முதல்ல அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கமருதீனை தான் கலாய்ச்சிட்டு இருந்தாப்ல. எதையாவது பண்ணீங்கன்னா கமருதீன் சொல்லிட்டு பண்ணுங்களேன். பாருங்க அந்த வீட்ல இருக்க அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்ததா வினோத் என்சாப்ல பிரவீன்ராஜ் வந்து ஆர்மி கேம்ப் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்து சண்டைலாம் போட விடுவாருன்னு நினைச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி காமெடி எல்லாம் பட்டு அண்ட் கூடவே என் கையில மட்டும் ஒரு துப்பாக்கி கொடுத்ததாருன்னா அவருக்கு முட்டி கடியிலே 2 சுடு சுட்டிருப்பேன் சார். அந்த அளவுக்கு தான் அவருடைய கேப்டன்சியே இருந்துச்சு. அவருடைய கேப்டன்சிக்கு நான் ஒரு 4.5 மார்க் கொடுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே பிக் பாஸ் வந்து யூனிஃபார்ம் அனுப்பிச்சு விட்டார்ல, அதுதான் மிலிட்டரி யூனிஃபார்ம்ன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாருன்னு அதை பார்த்து விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நல்லா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, ஒரு நண்பனா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டு நான் அவனுக்காக நிற்பேன், அவன் வந்து என் ஆளு அவனுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நண்பனுக்காக போய் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நியாயத்துக்காக குரல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல போய் கலாய்க்கிறீங்க, அதெல்லாம் நல்லாவா இருக்கு. நீங்க நியாயத்து பக்கம் நிற்கும் போது அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுவே தப்பான இடத்துல போய் நீங்க பண்ணும்போது அது இரிட்டேட்டிங்கா இருக்கு. எந்த பக்கம் நிக்கணும்ன்றதை நீங்களே முடிவெடுத்து நல்லபடியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றதை இன்னையோட விட்டுருங்க அப்படிங்கிறதையும் ஒரு நல்ல அட்வைஸா சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் மனசுல ஏத்தி வினோத் விளையாடினாருன்னா அவருடைய கேம் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஏன்னா நேச்சுரலாவே வினோத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இந்த சீசனுடைய ஒன் அண்ட் ஒன்லி என்டர்டெய்னர் அப்படின்னா அது வினோத் மட்டும்தான். அந்த மனுஷன் அதை ஃபன்னா பண்ற வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம். வெளியே ஃபுல்லா அந்த மனுஷனுடைய கிளிப்பிங் மட்டும் தான் வைரலாவே போயிட்டு இருந்துச்சு. பட் அது என்னைக்கு வன்மம் வெஞ்சன்ஸ் என் ஃப்ரெண்டுக்காக அப்படிங்கிற மாதிரி போய் ஒரே ஆளை டார்கெட் பண்ணி அவரை வச்சு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங் சைடா மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த மனுஷன் அதெல்லாம் விட்டுட்டு பழைய மாதிரி போயிட்டாருன்னு வைங்க, உண்மையிலே சொல்றேன் அந்த மனுஷன் தான் இந்த சீசனுடைய பெஸ்ட் என்டர்டெய்னர் இருப்பாரு. உங்க டைம் ரொம்ப அற்புதமா இருக்கும், நீங்க அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களுக்கு நண்பரா நான் ஒன்று சொல்றேன். அண்ட் அடுத்த திவாகர் எஞ்சி நின்ற உடனே விஜய் சேதுபதி கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, நேற்று சொன்னதெல்லாம் கொஞ்சமாச்சும் மண்டையில ஏறிச்சா, அடுத்த வாரம் உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்வார்ல, 100% எதிர்பார்க்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா 1% கூட மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தான் நல்லா தெரியும். சரி ஓகே கேப்டன்சியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சூப்பர் டீலக்ஸ் வீட்ல தான் சார் உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல. தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் பேசுறாரு சார். எஃப்ஜி எல்லாம் எல்லா இடத்துலையும் கடந்து தூங்கிட்டே இருந்தார் சார், ஆனா இவர் போய் எழுப்பவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், சூப்பர் டீலக்ஸ் வீட்ல தூங்கிட்டு இருக்கும்போது
போது வந்து எழுப்பினார் சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறான். ஆனா வெளியே தூங்கணும் போது வந்து எழுப்பல அப்படிங்கிறதுக்கு இவர் மைனஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா வழக்கமா பிரவீன் சொல்றதுக்கும் சரி இல்லனா வந்து கமருதீன் சொல்றதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் வச்சிருப்பாப்ல, வினோத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலையை இங்கேயும் பார்த்தாப்ல, சார் வினோத் சார் இது பாரு 4 வாரம் ஆகி போச்சு, இன்னும் எல்லாருக்கும் வினோத் வினோத்னு சொல்லிட்டு இருந்தா கடுப்பாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து நடுவில் கடுப்பாயிட்டாப்ல. அவர்கிட்ட क्वेश्चन ரைஸ் பண்ணிட்டாங்க சார். 4 வாரம் போயிடுச்சு, இன்னும் என்ன கட்டி எழுதுறீங்க. அதுக்கப்புறமா திவாகரன் பிரவீன் ராஜ் இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும் போல இருக்கு. அதாவது 2 பேருமே ஏஜ் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து பிரவீன் ராஜ் சம்பந்தமே இல்லாம என் வீட்டை பத்திலாம் தப்பா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரா. அந்த இடத்துல வியானா இருந்ததுனால இங்க பாருங்க அவர் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே இதை பத்தி பிரவீன் ராஜ்கிட்டே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேது கேட்கும்போது பிரவீன் ராஜ் ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாரு. இல்ல சார் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அந்த இடத்துல ஒரு ஏஜ் மட்டும் தான் சொன்னாரு, ஆனா என்னையும் என் ஒய்ஃபுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏஜ் டிஃபரன்ஸை பத்தி பேசிட்டாருன்னு சொல்லி நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ வியானா என்ன சொன்னாங்கன்னா இல்ல சார் நேத்து வரைக்குமே இந்த டிஸ்கஷன் போக தான் செஞ்சுச்சு, அப்ப வரைக்குமே பிரவீன் ராஜ் அவருடைய தப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது, திவாகர் தான் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறத பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதியை பிரவீன் ராஜை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டாப்ல. அவர் வேற ஏதோ சொன்னதுக்கு நீங்க வேற ஏதோ கொண்டு போறீங்க, இப்ப கேட்டா ஆமா சார் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றீங்க, இதெல்லாம் உங்க மேல தானே வந்து பழி விழும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா வான் பண்ணிட்டாப்ல. நான் பாருங்களேன் என்னை பத்தி எப்படிலாம் பேசுறாங்க பாருங்கன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிறீங்க நீங்க. ஸோ பிரவீன் ராஜுடைய இந்த ஒஸ்டான கேப்டன்சியை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா விஜய் சேது என்ன சொன்னார்னா, அதாவது ஆர்மி கேம்ப் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை நீங்க செட் பண்ணீங்க, ஆனா கடைசியில் அரவா சொன்ன மாதிரி அது ஒரு பிளே ஸ்கூலா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு சரி ரைட் நான் பிரேக் போயிட்டு சர்ப்ரைஸோட வரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேது கிளம்பிட்டாப்ல. அந்த கேப்ல பிரவீன் பாருங்க இந்த வாரம் மட்டும் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சு நான் மட்டும் வந்துட்டேன்னு வைங்க மஜா 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 அப்படின்றதாப்ல. என்னது மஜா மஜா மறுபடியும் தலையாயி அப்படி என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆர்மி கேம்ப்னா என்னன்றத மறுபடியும் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஒரு வாரம் பண்ண ஆர்மி கேம்புக்கே வீட்டில் இருக்கவங்க நாங்களோ இல்லையோ நாங்கெல்லாம் மன உளைச்சல் காலாயிட்டோம், மறுபடியும் ஆர்மி கேம்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமா வியானா சொல்லிட்டாங்கல்ல இந்த தலையில்லாத முண்டை மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாராம். அதனால ஆர்மி கேம்ப்னா என்னன்றதை இந்த வீட்டில் இருக்கிறவங்க மறுபடியும் காட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்ல. மறுபடியும் மட்டும் தலை ஆன மஜாபா மஜாபா. இன்னொரு பக்கம் பார்வதி போயிட்டு கமருதீன் சொல்லிட்டு இருக்காங்க இனிமே பிரவீனை பத்தி பேசுற சான்ஸ்லாம் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல கரெக்டா அடிச்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்ததா பாயிண்ட்டுக்கு வராங்க. வியானா பாத்தியா எல்லா பேசுறதையும் கரெக்டா கேட்டுட்டு கரெக்டான பாயிண்ட்டை போட்டு அடிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல வியானா கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் பண்றாங்க, எல்லாருக்கிட்டுமே நல்ல பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அவங்களுடைய போக்கஸை வந்து வியானா பக்கம் திருப்புறாங்களா. வியானா பாருங்க ஒரு நிமிஷம் அமைதியா எல்லாரும் கேட்டு கரெக்டா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சீசனுடைய மோஸ்ட் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ஸ் ஆகிய துஷார் அண்ட் அரோரா இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பயங்கரமான முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை கேட்டு நானே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அரோரா என்ன சொல்லுது, நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பேசிக்க வேணாமா இந்த வீட்டுக்குள்ள சொல்றியா அப்படின்னா ஆமா நல்ல வேலை நான் கூட பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி துஷார் சொல்லிட்டு இருந்தான். டேய் விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போது நெக்ஸ்ட் வீக் பாருங்க சார் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த புள்ளியே வாலண்டரா வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள சொல்றியா வெளியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயப்படுறாராம். இதுல வேற எக்ஸ்ட்ரா பிளான் வேற கொடுக்குறாரு. அது என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து பேசிக்க வேணாம், ஆனா குரூப்பா பேசுவோம்ல அதுல 2 பேரும் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத மட்டும் 2 பேரும் நல்லா காமிக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் எப்படி இத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ வச்சு கூட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு இவ்வளவு நாள் அழகு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சத்தியமா புரியவே மாட்டுது. அதுக்கப்புறமா இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இன்வைட் பண்ணாப்ல. நேரா வந்துட்டா என்ன மச்சி நல்லா இருக்கியா, மச்சான் நல்லா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி மச்சி மச்சான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி கரெக்டா சொல்லிட்டாப்ல கடைசியில் இங்க பாருப்பா இந்த மச்சி மச்சானெல்லாம் நம்ம வெளியோட வச்சுக்கலாம், ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் பேசுவேன், அந்த இடத்துல நீ கோச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேமை எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மிரர் மாதிரி தான் பார்ப்பாராம். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தா நானுமே ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிளாட்ஃபார்மை என்னை விட பெஸ்டா யூஸ் பண்ணது வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாப்ல. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் வச்சு பேசுறவங்க எல்லாம் பயங்கர பில்டப் ஆகும், பயங்கரமா தான் பேசிட்டு உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பிம்பிளிக்கு பிலாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள போன 20 பேரும் இதே மாதிரி பேச
பேசிட்டு உள்ள போனவங்க தான். ஆனா என்ன பண்றாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னை விட ஒருத்தன் இந்த ஸ்டேஜை இதை விட சூப்பரா பயன்படுத்த முடியவே முடியாது. ஸோ இவங்களாச்சும் உள்ள போய் ஏதாச்சும் புதுசா பண்றாங்களா, இந்த கேம் எல்லாம் மாத்துறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக புருஷன் பொண்டாட்டி 2 பேரை உள்ள அமைச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தாடி பாலாஜி அண்ட் அவருடைய ஒய்ஃபை வந்து உள்ள அமைச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இல்ல, பிரிஞ்சு இருந்தாங்கன்றதுனால உள்ள அமைச்சிருந்தாங்க. அது ஒரு கான்ட்ரோவர்சி கண்டென்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் லைஃப் மேரிட் கப்பலை வந்து ஃபர்ஸ்ட் டைமா பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இப்போதான் உள்ள அனுப்புறாங்க. ஸோ செகண்டா வந்து சாண்ட்ராவையும் வந்து இன்வைட் பண்ணாரு, அவங்களுமே வந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரா இருந்தாலும் எதிர்த்து ஒரு கேம் விளையாடுவேன், அது என் புருஷனாவே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சவால்லாம் விட்டுருக்காங்க. பட் வீட்டுக்குள்ள போய் பல ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஆப்போசிட்ல புருஷன் நிக்கும் போது பொண்டாட்டியா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, பொண்டாட்டியா ரியாக்ட் பண்ண போறாங்களா இல்ல கண்டஸ்டன்டா ரியாக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புருஷனை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அது டபுள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி உங்க 2 பேருடைய பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சாண்ட்ராலாம் பயங்கரமா சொன்னாங்க. உள்ள போன உடனே அம்புட்டு பேரும் தரன்னு இழுத்து கொண்டு போய் கேட்டுக்கு வெளியே தள்ளி கேட்டை மூடி பினாயில போட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் தான் சார் கேமையே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க மட்டும் என்ன கேம் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போனவங்க எல்லாம் ரீல்ஸ் பண்றாங்க, டேட்டிங் பண்றாங்க, குரூப்பிசம் பண்ணிருக்காங்க, அடுத்தவங்க ஷேடோலயே இருக்காங்க. மெச்சூரிட்டியான பிளேயர்ஸ்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்ல. நாங்க போய் தான் இந்த கேம்னா என்னன்றதை காட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பார்த்தா குரூப்பிசம் அதெல்லாம் வந்து முகத்திரையை போட்டு கிளிக்க போறோம் சார் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பயங்கரமா வந்து பேசினாங்க. உள்ள யார்கிட்டயுமே ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜினா என்னன்றதை நாங்க தான் காட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம்னா, இங்க பாருங்க நாங்கன்ற மாதிரிலாம் பேசுற வச்சு கூடாது. நீங்க 2 பேரும் தனித்தனியா தான் ஆட போறீங்க, 2 பேரும் ஒன்னா கேம் விளையாடக்கூடாது, அது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ குரூப்பிசம் சொல்லி பேசிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போய் குரூப்பிசம் பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க உள்ள போய் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் இப்போ உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுட்டு, சரி பார்ப்போம் நிறைய பேசிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதினு சொன்னாப்புல. நிறைய சபதெல்லாம் எடுத்திருக்காங்க, நானும் பரபரன்னு இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சீரியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீரியலுடைய பாட்டு ஒன்று இருக்கும், என்ன தேடி காதலிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் இருக்கிறதுலே பயங்கர ஃபேமஸ். அந்த பாட்டை தான் இவங்களுக்கு இன்ட்ரோ சாங்காவே போட்டாங்க. அதை பார்த்த உடனே அவர் தான் வரப்போறார் இவர் தான் வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்தா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே நின்றாங்க. எப்பா நீங்க தான் ஒயில்ட் கார்டு என்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இன்வைட்லாம் பண்ண உடனே பிரஜன் சொன்னாப்புல, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம லிவிங் ஏரியாக்கு போயிடலாம், அங்க போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சபரி என்ன சொன்னார்னா, வெளியே எப்படி போயிட்டு இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டாப்புல. இன்னொரு பக்கம் பார்வதி கத்திக்கிட்டே இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு சாண்ட்ரா ரொம்ப ஓப்பனா, ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த ஷோவை எவ்வளவு கேவலமா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கேவலமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. வைல்ட் கார்டு என்ட்ரில யாராச்சும் உள்ள வர மாட்டாங்களா, அவங்களாச்சும் இந்த கேமை ஒழுங்கா கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டென்ட்டுக்காக கண்ட கர்மத்தையும் பண்றீங்க, யாருமே இண்டிவிஜுவலா கேம் விளையாடவே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட ஷேடோல தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரஜன் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ நாங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பிக் பாஸ் டீம்ல சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அதனால என்ன பண்றீங்க, எஃப்ஜே நீ வந்து ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வர சொன்னாப்ல. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பேடும் அதுல பேப்பரும் இருந்துச்சு. ஸோ நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கான பதில நீங்க எல்லாருமே எழுதுங்க, ஒரே கேள்வி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேள்வி என்னன்னா, நீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் நாள் கேட்டார் பாத்தீங்களா, அதே கேள்வியை கேட்டு எல்லாரும் ஆன்சர் எழுத சொல்லிட்டு சரி வாங்க நம்ம நேரா கார்டன் ஏரியாக்கு போலாம்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போயிட்டாரு. எதுக்காக நீங்க இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸா உள்ள வந்திருக்கீங்க? சோ ஃபர்ஸ்டா பார்வதியை படிக்க சொன்னோனே அவங்க அதுல என்ன எழுதிருந்தாங்கன்னா, நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் ரியலா இருக்கிறதுக்காகவும் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாண்ட்ராவே ஷாக்கா, என்னது இதுதான் உங்களுடைய ரியலா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த மாதிரிலாம் வெளியே எதுவும் தெரியல, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னே முதல்ல புரியல, அது அனுமதி இல்லாம நீங்க விளையாடுற விளையாட்டு ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் நாங்க அப்புறமா சொல்றோம், நீங்க போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேப்பரை கிழிச்சு அந்த பக்கெட்ல போட்டாங்க. என்ன இது ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் அடுத்த கெமியை படிக்க சொன்னதுக்கு என்னுடைய லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்ட் இந்த கேமை ஜெயிக்கிறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து நீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் தான் இருக்கீங்க, பட் ஏதோ இடத்துல ஸ்டக் ஆயிருக்கீங்க, அது மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கெமிக்கு வந்து பாசிட்டிவான நோட் வந்து சொன்னாங்க. கெமியை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் யாராச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட மாட்டாங்களா, அந்த வார்த்தையை பிடிச்சி நம்ம ஏதாச்சும் ஒரு சண்டையை உருவாக்கிட மாட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சுற்றி போய் சண்டை மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்கை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்னு வரும்போது மட்டும்தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. கெமின்னு ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சு தவிர்த்து மற்றபடி கெமியை நம்ம பெருசாக வேற எங்கேயுமே பார்க்குற மாதிரி தெரியல. ஈவன் அவங்க நாமினேஷனில் கூட வரது கிடையாது. அந்த அன்பு கேங்கில் போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு நாமினேஷனில் கூட வராமல் அப்படியே 4 வீக்ஸ் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க. இன்னுமே கெமி வந்து யாரு, கெமியோட ரியல் பேஸ் என்ன, அவங்களோட ஒரிஜினலான கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. சொன்ன மாதிரி ஸ்டக் ஆகி ஒளிஞ்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க மாதிரி தான் இருக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா விளையாட மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஸ்டக் அப் ஆகி நிக்கிறீங்க. அடுத்த பிரவீன் ராஜ் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆர்டிஸ்டா என்ன நானே தெரிஞ்சுக்கவும் என்னுடைய கேரியர்ல அடுத்த லெவல் போறதுக்காக தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பரவாயில்ல, அதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கேட்டாங்களா. அதுக்கு வந்து நான் அதை பண்ணிருக்கேன் இதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் இல்லாம ரொம்ப நேர்மையா, அதாவது டிசிஷன் எடுக்கிறதுல நான் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கேன், கிளாரிட்டி இல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையை அவரே போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா சரி ரைட், நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க அதையே ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுலயே விட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு உங்களுக்கு. அந்த அடுத்த வீணா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து மூவி சான்ஸ் கிடைக்கணும், மக்கள் கிட்ட நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கணும், நானா இருக்கணும், என்னுடைய குட் என்ன பேட் என்ன அப்படிங்கிறத நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நாங்களும் தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. யூ ஆர் எஸ்கேப்ட். அடுத்த கமர்தீன் கிட்ட கேட்டதுக்கு நானா இருக்கணும், என்னுடைய எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப ட்ரூவா காட்டணும், ஒரு நல்ல ஆக்டரா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஆக்சுவலா இங்க வந்து கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன், இந்த வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் 2 கேங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லுவார் இல்லையா, அது இங்கேயுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு கேங் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனி, சபரி, எஃப்ஜேன், கெமி இவங்கெல்லாம் ஒரு கேங் ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதி அஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரச்சனை, ஓ இங்கேயும் ஃபர்ஸ்ட் பார்வதி தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு வந்து கமர்தீன் இல்ல அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரஜன் சொல்றாப்ல, உங்களை பத்தின தாட்ஸை யாருக்கிட்ட எப்படி எல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கறத நாங்க 24/7 பார்த்துட்டு தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதிக்கு பிரஜன் எதை பத்தி பேசுறாரு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. உடனே பயங்கரமா டென்ஷனா இங்க பாருங்க பிரஜன் அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நாங்க விரும்பல, அதை நாங்க 2 பேருமே பேசி சால்வ் பண்ணிட்டோம், மறுபடியும் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி ஓகே உங்க கேம் நீங்க எப்படி வேணாலும் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமர்தீன் அனுப்பிச்சு விட்டாரு. அது நாங்க இது பண்ணிக்கிறோம், கேம் மாத்தி ஆடில அப்படியே அடுப்போம். சரி சோ இதுக்கு மேல இந்த பிரச்சனையை மறுபடியும் எடுத்து கிளற வேணாம், இதுக்கப்புறம் இந்த வீட்ல அந்த பிரச்சனையை பத்தி பேச வேணாம், நம்ம 2 பேரும் பழைய மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில அடிச்சு சத்தியம்லாம் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆனா இப்போ பிரஜன் மறுபடியும் உள்ள வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் கிளறி விட்டதுல மறுபடியும் 2 பேருக்கு அதே பிரச்சனை பத்திக்கிச்சு. மனோர் எபிசோட் நான் பாத்துறேன் உங்களை பத்தி சொன்னது. want to discuss about this. அண்ட் அடுத்த நம்ம அரக்கன் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு அரக்கன் திவாகர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய நடிப்பு திறமையை காட்டுறதுக்காகவும் நான் யாருங்கிறத காட்டுறதுக்காகவும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, அதுதானே நீ வீட்டுக்கு வெளியும் பண்ணிட்டு இருந்த, வீட்டுக்குள்ளேயும் வந்து அதே வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி நீ வேஸ்ட் பண்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீட்லயே ஒன்னை விட வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ் தாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப எல்லாருமே ஸ்ட்ராங்னா நீ தான் வீக்குன்றதை நீயே ஒத்துக்கிறியா, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதுக்கப்புறம் என் கேம்ல நான் கவனம் செலுத்துறேமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. சரி ரைட் ஓம் பேப்பரையும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பேப்பரையும் கிழிச்சு அந்த பக்கெட்குள்ள போட்டாங்க. அடுத்த கணிக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஒரு கவிதையாவே எழுதி வச்சிருந்தாங்க, புதிய அனுபவத்தை எதிர்நோக்கி தொலைத்த என்னை தேடி அடைய அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா எப்படி குரூப்பா சேர்ந்தா அப்படிங்கிற மாதிரி பங்கமா கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அந்த மாதிரிலாம் இல்லையே, நாங்க எல்லாரும் பேசிப்போமே தவிர்த்து கேம்னு வந்து தனியா தான் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்து பார்த்தாங்க. பட் இருந்தாலுமே சாண்ட்ரா அதை உடைக்கிற மாதிரி இங்க பாருங்க நாங்க வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ள வந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க இப்படி குரூப்பா விளையாடுறதுனால நிறைய பேருடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு பக்கமும் இன்னொன்னு பிரச்சனை சொல்லிட்டாப்ல, நீங்க கேம் ஃபார்ம் பண்ணி விளையாடுறதுனால நிறைய பேர் கேம் ஸ்பாயில் ஆக தான் செய்யுது, இதை நீங்க வெளியே வந்து என் சட்டையை பிடிச்சி கேட்டா கூட நான் பதில் சொல்லுவேன், ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு கனி எதுவுமே பேசல. நான் நம்பர் கூட கொடுப்பேன், ஏன் இப்படி சொன்னேன் நீங்க சட்டை பிடிச்சி கேட்கலாம், ஏன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதி நீங்க பண்றது குரூப்பிசம் தான், அதை இதுக்கப்புறம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டாவே வார்ன் பண்ணிருந்தாப்ல, அதை ஓப்பனாவே பொது இடத்துல போட்டு உடைக்கவும் செஞ்சுட்டாப்ல. சோ இப்போ கனி என்னதான் முட்டு கொடுத்து பேசினாலும் அது தப்பா தான் போய் சேரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அமைதியா இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சோ இந்த 2 நாளும் இந்த குரூப்பிசம் வந்து
வந்து இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, எல்லாருமே இண்டிவிஜுவலா கேம் விளையாடுங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வச்சு இந்த கேங் வந்து ஒன்னா சேராம தனித்தனியா விளையாட போறாங்களா இல்ல மறுபடியும் தனித்தனியா விளையாடுற மாதிரி குரூப்பா சேர்ந்து விளையாட போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு கேம் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த கேங்க்கு நீங்க தான் ஹெட் பண்றீங்கன்றது. அடுத்தா வினோத் கிட்ட கேட்கும்போது நிறைய பாட்டு நான் எழுதிருக்கேன், பட் என்னோட பாட்டை நான் எழுதுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், என்னுடைய ஃபேஸை காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற எது பின்னாடியோ போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதாவது திவாகர் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு உங்களுடைய கேம்ல நீங்க இண்டிவிஜுவலா அந்த கேமை வந்து விளையாடுனீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான பிளேயர் அப்படிங்கறத இவங்களுமே அட்வைஸ் பண்ணிட்டாங்க. பண்றீங்க, ஆனா உங்க கேமை விட்டு வேற எங்கேயோ போய் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அடுத்த அரோரா கிட்ட கேட்டோம்னா அவங்க ரொம்ப ஓப்பனாவே பைசா எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த பிக் பாஸ் ஷோலாம் பார்த்திருக்கேன், ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்டதுக்கு நான் பார்க்குறேனே, டாஸ்க் பண்றேன், எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரெண்டும் ஒன்று தாமா, நீ டாஸ்க் பண்றதும் எக்ஸ்ப்ளோரிங் யுவர் செல்ஃபும் இது ரெண்டுமே துஷார் கூட பீன் பேக்கில் உட்காந்து பேசுற பத்தியா அது மட்டும்தான். அதை தவிர்த்து இந்த வீட்டில் நீ பெருசா வேற என்னதான் பண்ணிருக்க, வேற எந்த ஃப்ரேம்ல தான் நீ வந்திருக்க, துஷார் இல்லாத ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம்ல நீ வந்திருக்கியா இல்லையான்றதை நாங்களே இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கே இவ்வளவு ஆதங்கம் வரும்போது சாண்ட்ராக்கு வராம இருக்குமா. அவங்க கேட்டாங்க இந்த டாஸ்க் பண்றது மட்டும்தான் கேம்னு நினைச்சிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்பயுமே ரொம்ப திமிரா, ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான், உங்க பொறுத்தவரைக்கும் நான் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே பிரஜன் போயிட்டு உன் பேப்பரை கொடு அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தாப்புல. இப்போ அரோரா சொல்ற மாதிரி உண்மையிலேயே அவங்க கேம் விளையாடுறாங்கன்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா, அப்படி நினைச்சீங்கன்னா கையை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது யாருமே கையை தூக்கவும் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு, இவர் பேப்பரை கிழிச்சாப்ல, கிழிச்ச உடனே தட்ஸ் சோ ரூட் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமா பேசினாங்க. அதுக்குமே பிரச்சனை சரி ரூடா இல்லையான்றத மக்கள் பார்த்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா அரோராக்கு இந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய கோபம் கூட கேம்லயோ இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சொல்லும் போதோ ஏன் வரமாட்டுது அப்படிங்கிறது தான் சத்தியமா தெரியல. எவ்வளவோ சொல்லியுமே கடைசி வரைக்கும் உரைக்கவும் மாட்டுது. இந்த கேமுக்கும் இந்த டாஸ்க்குக்கும் பிக் பாஸுக்கும் ஏதாச்சும் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே பண்றது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். That's so rude. அடுத்த விக்ரம் கிட்ட கேட்கும்போது மூவி சான்ஸ்க்காகவும் என்னுடைய ரீச்சுக்காகவும் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த வேலையை நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனா பார்க்க தான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இண்டிவிஜுவலா தான் கேம் விளையாடுறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் நான் இண்டிவிஜுவலா தான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்தவங்களுக்காக பேசுறீங்களா, ஆனா பேசுறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வெரி குட் ப்ரோ, நீங்க கேம் நல்லா தான் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலயே எனக்கு தெரிஞ்சு விக்ரமம் மட்டும் தான் பாசிட்டிவா சொல்லி அப்ரிஷியேட்டே பண்ணாங்க. நல்லா விளையாடுறீங்க ப்ரோ, குட் ஒன், நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாட கை தட்டறதா. அண்ட் அடுத்த ரம்யா கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, வெளியே வந்து எனக்கு கெட்ட பேர் இருக்கு, அந்த கெட்ட பேரை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆடல் பாடல் அதெல்லாம் விட்டுட்டு படத்துலயோ இல்ல சீரியல்லையோ ஏதாச்சும் ஆக்டிங் சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற உண்மையவே இப்பதான் வெளிப்படையா போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்ப யாரு என்ன கேட்டாலும் சரி குடும்பம், எனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தை தேடி வந்திருக்கேன், அந்த குடும்பம் தான் எனக்கு வேணும், இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல சிம்பத்தியை வச்சே ஓட்டிட்டு இருந்தாங்க. நேத்து விஜய் சேதுபதி அந்த சிம்பத்தி எல்லாம் போட்டு போலன்னு பொளந்து விட்டதுனால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சிம்பத்தி எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் உண்மையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கான வேலையை ஏதாச்சும் ஒன்று பாக்குறீங்களா, கெட்ட பேர் போகணும்னு தானே வந்தீங்க, கெட்ட பேர் வாங்கணும்னு ஒன்று வரலையே, அப்ப நீங்க தனியா விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்தாங்க. கெட்ட பேர் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நம்ம கெட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கல, அப்ப உங்க கேமை நீங்க ஆடுங்க. அண்ட் அடுத்ததா எஃப்ஜே கிட்ட கேட்கும்போது ஹிப்ஹாப் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை காட்டுறதுக்காகவும் நான் யாருங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காகவும் நான் பீட் பாக்ஸிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாண்ட்ரா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வேற ஷோக்கு போயிருக்கலாமே, பிக் பாஸுக்கு வந்திருக்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து முழுக்க நம்மளுடைய டேலண்ட்டை காட்டக்கூடிய ஷோ. ஒவ்வொரு ஷோலையும் தனித்தனியா ஒரு டேலண்ட்டை தான் காட்ட முடியும். ஆனா நமக்கு கூடிய மொத்த டேலண்ட்டையும் மொத்தமா வெளிக்காட்டக்கூடிய ஒரே ஷோ தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுல டேலண்ட்டையும் காட்டலாம். அந்த வகையில் எஃப்ஜே கிட்ட நல்ல டேலண்ட்லாம் இருக்க தான் செய்யுது, அதை மக்கள் அப்ரிஷியேட் பண்ண தான் செய்யறாங்க. ஆனா ரியல் கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த கேரக்டர் தான் எஃப்ஜே கிட்ட சரி கிடையாது. யாருக்கும் மரியாதை கொடுக்க கிடையாது, எல்லாத்தையும் எகத்தளமா பேசுறது, நக்கலா பேசுறது, திமிரா பேசுறது, ஈவன் விஜய் சேதுபதி கிட்டே கொஞ்சம் நக்கலா பண்றது, இது பண்றது, பிக் பாஸ் டியூடுன்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றதுனால தான் வந்து எஃப்ஜே யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது இருக்கு. அப்போ வந்து சாண்ட்ரா கேட்டாங்க, இந்த வீட்டுக்கு வந்து நீங்க கேமை சரியா தான் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப நான் விளையாடலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே நக்கலா தான் கேட்டுதான், நீங்க விளையாடுற மாதிரி தெரியல, அதனால உங்க பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கிழிச்சு போட்டாங்க. அப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க கேம் பிடிக்கல எஃப்ஜே. ஓகே. அண்ட் அடுத்த சுபிக்ஸா கிட்ட கேட்கும்போது நான் டைட்டில் வின் பண்ணணும், மூவி சான்ஸ் கிடைக்கணும், மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், என்னுடைய
டேலண்ட்டை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் இந்த வீட்டில் நீங்கள் பண்ண தான் செய்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் பண்ண தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெரி குட் சுபிக்ஷா, சூப்பர், நீங்கள் உண்மையிலேயே நல்லா விளையாடுறீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அந்த பாஸை வின் பண்ணி கணிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மொத்த பேரில் ஃபர்ஸ்ட் விக்ரம் அப்ரிஷியேட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக சுபிக்ஷா தான் ரெண்டாவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா விளையாடுறீங்க. சில கேம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாவுமே இந்த வீட்டில் இன்னொரு கெமி மாதிரி தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ல நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, நல்லா வெளியே தெரிஞ்சாங்க, பரவாயில்ல நல்லா விளையாடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தா நிறைய இடத்துல பெருசாக கருத்துக்களை பதிவு பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது, யாருக்கும் தெரியாமல் எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாமல் அப்படியே ஒளிஞ்சே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் வந்து நேற்று எபிசோட்ல கூட எல்லாரை பற்றியும் பேசியிருப்பாப்ல, ஆனால் சுபிக்ஷா பற்றி பெருசாக எதுவும் சொன்ன மாதிரி கூட தெரியல விஜய் சேதுபதி. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து பெர்ஃபார்மே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் கிடையாது. அவங்களுமே ஒளிஞ்சு தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி பயமா இருந்துச்சு, அந்த காயின் ஸ்ட்ராட்டஜி காயினை கண்டிப்பா கணிக்கு கொடுக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு கண்டிப்பா. அண்ட் சுபிக்ஷா கிட்டே உங்களுடைய டஃப் கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க சபரி பேரை வந்து சொன்னாங்களா. சபரி நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாப்ல, பட் இப்போ ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் பம்புற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரஜன் சொல்ல, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா. நான் நோட் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், யாருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வருதோ அந்த பக்கம் சாயிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரி இதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், பிரஜன் சொன்னது கூட ஓகே, ஆனா இதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் பிரஜன் சொன்னது ஏன் ஓகே அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லா பிரச்சனையிலுமே போயிட்டு மூக்கு நுழைச்சிட்டு இருந்தேன், ஆனா எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சபரி வந்து மூக்கு நுழைக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால எந்த பிரச்சனைலாம் என்ன தேடி வருதோ அதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் இண்டிவிஜுவலா கேம் விளையாடி வெளியே தெரிய பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப சாண்ட்ரா ஒரு டிப் வேற கொடுக்குறாங்க, இங்க பாரு நீ இண்டிவிஜுவலா விளையாடணும் அப்படின்னா முதல்ல அந்த எஃப்ஜேவை கழட்டி விட்டுரு, அவங்க கூட சேராத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா வேற சொல்லிட்டு இருக்காப்ல. முதல்ல எஃப்ஜே தள்ளி விட்டுடுங்க, நீ தெரியாது சீரியஸா டு பீ வெரி ஃபிராங்க். சோ சபரி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு, இந்த அன்பு கேங் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிருக்கிறதுனாலையும் இந்த எஃப்ஜே உடைய சவகாசத்தினாலையும் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டாலே நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துருக்கு, நம்மளுடைய கேமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படிங்கறத ஓரளவுக்கு அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. இது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு நாமினேஷன்லயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும், உண்மையா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் அவன் வந்து பேசுறான். அண்ட் அடுத்த துஷார் கிட்ட கேட்டதுக்கு என்னையும் என்னுடைய பர்சனாலிட்டியும் என்னுடைய திறமையும் மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சு நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரஜன் கேட்டாப்ல உங்ககிட்ட முதல்ல ஃபோக்கஸ் இருக்காருனாப்ல. அப்போ வந்து சாண்ட்ரா உன்னுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சுன்றது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இருக்க மொத்த உண்மையை நானே சொல்லிடுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற பேர்ல என்னுடைய ஃபோக்கஸ் வந்து செகண்ட் வீக்கே மிஸ் ஆயிடுச்சுன்றது எனக்கே தெரியும், நான் ஒரு டிப்ளமேட்டிக்கான கேமை தான் ஆடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே நான் கருத்தே சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவனே ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து எல்லாமே உனக்கே தெரிஞ்சிருக்கல, அதனால உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல, நீயே வா உன் பேப்பரை நீயே கிழிச்சு உள்ள போட்டுரு, ஏன்னா எல்லா உண்மையும் நீயே சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் அரோராக்கு ஒரு குத்துனாப்ல பிரஜன். நீங்களே கிழிச்சு பேப்பர் போடுறீங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பிரஜன் அண்ட் சாண்டா ரெண்டு பேருமே ரொம்ப ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லாருமே வச்சு சிறப்பா செஞ்சு தான் விட்டாங்க, எக்ஸப்ட் விக்ரம் அண்ட் சுபிக்ஷா. பட் இதுல வந்து அரோரா மட்டும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணி விட்டாங்க இல்லையா, அவங்களுடைய மனக்குமுறல யார்கிட்ட போய் ஷேர் பண்ணன்னு தெரியாம மறுபடியும் துஷார் கிட்ட தான் போய் பேசிருக்காங்க. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கேம் ஆரம்பிக்க போறேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் அவங்ககிட்டயே போய் புலம்புறியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா இட்ஸ் சோ ரூட் இல்லையா, அவங்க பண்றது ரூட் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து துஷார் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்ப துஷார் சொல்றாங்க இந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்னால டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்களால டாலரேட்டே பண்ணிக்க முடியாத ஆட்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டாதான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளாலையும் பார்க்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் வந்த முத நாளே ஏதோ ஒன்று உருப்படியா பண்ணிருக்காங்க, அது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அப்புறமா விஜய் சேதுபதி வந்து அடுத்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து இன்வைட் பண்ணாப்ல, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அவங்க வரல, அவங்களுடைய அண்ணியாகிய ஜெனி இருக்காங்க இல்லையா, திவ்யா கணேஷ், அவங்க தான் உள்ள வந்தாங்க. அவங்க கிட்ட உங்களுடைய கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க வந்து நான் இண்டிவிஜுவலா தான் ஆடுவேன், இந்த குரூப்பா சேர்ந்து விளையாடுற வேலைலாம் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கூடவே வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப கேவலமா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் நான் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவேன்ல, அப்போ உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சார் 100% இல்ல 200% கேமை நான் மாத்தி காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு சவால் விட்டது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல டிக்னிட்டினா என்னன்னு தெரியல, டெக்கோரம்
டெக்கோரம் என்னன்னு தெரியல, டிசிப்ளின்னா என்னன்னு தெரியல சார். இதை எல்லாத்தையுமே உள்ள போய் நான் தான் சார் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சார் உங்ககிட்ட நின்று பேசுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார். நீங்க வந்து நிக்கிறீங்க, உள்ள 50 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். இது என்ன சார் டெக்கோரம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விஜய் சேதுபதிக்கு எனக்காக என் டைரக்டர் பேசல, ப்ரொடியூசர் பேசல, இந்த பொண்ணு வந்து பேசுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே அடுத்த வாரம் நான் லீவ் எடுத்துக்கிறேமா, நீயே பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு சரி ரைட் இப்போ உள்ள போய் இதே வேகத்துல என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேசா உள்ள அமுச்சு வச்சாப்ல. போங்க, உங்களுக்கு நியாயத்துக்கான மாதிரி நான் கொடுக்குறது இல்ல. அந்த அடுத்த வைல்ட் கார்டு என்ட்ரியா அமித் பார்கவ் அப்படிங்கிறவர் தான் வந்தாப்ல. நீங்க எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்ல சார் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு நீங்க அதை பண்ணுங்க சார் இதை பண்ணுங்க சார் சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெசேஜ் என்னோட இன்பாக்ஸே ஃபுல் ஆகி போச்சு. ஸோ மக்கள் என்கிட்ட பயங்கரமா எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நான் கண்டிப்பா பூர்த்தி செய்ய தான் சார் வீட்டுக்குள்ளேயே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே, வீட்டுக்குள்ளேயே யார் டஃப்பான கண்டஸ்டன்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யாருமே இல்லை சார், யாருமே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே நான் ஒன்றும் வாய்ஸ் அவடெல்லாம் விடல, வீட்டுக்குள்ள போய் நான் கண்டிப்பா அதை பண்ணி காட்டுவேன் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டுட்டு தான் இவருமே உள்ள போனாப்ல. ஆக மொத்தத்தில் இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது எங்கேருந்தா அந்த வீரம் எல்லாம் வரும்னு தெரியல, பயங்கரமா பேசிடுறாங்க. ஆனா உள்ள போய் ஒரு 2 நாளைக்கு அந்த வீரம் இருக்குது, 3வது நாள் மறுபடியும் சரி ஓகே எல்லாருமா கலந்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி கலந்துடுறாங்களா. என்னடா இது ஸ்டேஜில் காட்டின பெர்ஃபார்மன்ஸ் வீட்டுக்குள்ள வந்து 5 பைசா காக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் நமக்கும் வந்துருது. எங்களோட பெஸ்ட் கேமை நாங்க உள்ள விளையாடுறோம், நான் விளையாடுறேன். பார்வதி கமர்தினுடைய பிரச்சனை ஃப்ரைடே எபிசோடோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் பிரஜன் வந்து மறுபடியும் கொளுத்தி போட்டதுல இப்பதான் கமர்தினுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அதாவது இவ்வளவு நாள் நம்ம ஏதோ ஒன்று பேசியிருக்கோம், மக்களுக்கு பெருசா அது கன்வே ஆயிருக்காது, சரி ரைட் அதை தட்டி விடு இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று சேர்த்துட்டார் போல இருக்கு. ஆனா வெளியே ஷோ பார்த்துட்டு பிரஜன் வந்து உன்னுடைய பேர் நாரி போச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே தான் ஆஹா என் பேர் நாரி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறார் போல இருக்கு. பார்வதி கிட்ட உன்னை யாரு திவாகர் கிட்ட போய் சொல்ல சொன்னது, அந்த ஆள் எப்படி வெளியே போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பார்வதியுமே என்ன சொல்றாங்க, இங்க பாரு அவர் ஒன்றும் முழுசாலாம் சொல்ல, பொம்பளை மேட்டர் தானே சொன்னார் அப்படிங்கிற, பொம்பளை மேட்டர் சொல்றது உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா, என்ன சீனை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து ஒரு மாதிரி கத்துறாப்ல. நேத்து தான் சொன்னாப்ல கத்தி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம பார்வதி கிட்ட பயங்கரமா கத்துறாப்ல. பட் இந்த இடத்துல பார்வதி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இங்க பாரு நீ ரொம்ப கத்திலாம் பேசாத, இதெல்லாம் பண்ணாத, என் மேல உனக்கு உண்மையான கேர் இருக்கு அப்படின்னா இது நம்ம பொறுமையா பேசி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் சால்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்துட்டாங்க. சரி வாங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இன்னொரு ஆள் வேற வரானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமித் பார்கவ் உங்களை பற்றிலாம் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாப்புல. நீங்கள் வந்து தலைமை இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும், உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. அதுதான் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கனிக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாரம் வாங்கி கொடுத்துருக்கீங்களே தவிர்த்து உங்களுக்குலாம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிம்பிலிக்கு பிலாப்பி தான் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டாப்ல. ஒரு அரசியல்வாதி என்னன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் அடுத்தா வினோத் கிட்ட இவருமே எல்லாரும் கன்வே பண்ணா அதே விஷயத்தை தான் கன்வே பண்ணாப்ல. உங்களோட டேலண்ட்டை கொண்டு போய் அடுத்தவங்களை கிண்டல் பண்றது தான் காட்டுவீங்களா, திவாகர் உங்களை பார்த்து தகுதி இருக்கான்னு சொல்லி கேட்கிறாப்ல. நேருக்கு நேர் நின்று பேசாம அதை விட்டுட்டு பின்னாடி போய் நின்று கை தட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுதான் உங்களுடைய டேலண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஸோ எல்லாருமே சுத்தி உங்களுடைய டேலண்ட்டை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்கோர் ஆகும். அதை நீங்க தப்பான இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுனால தான் உங்களுடைய சரிவு இருக்கு அப்படிங்கிறத குத்தி காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமாச்சும் இந்த மனுஷன் திருந்துறாரா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இவரு உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, இங்கோ பின்னாடி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. அவர் அடுத்த பம்கின் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யார் பம்கின் ஸ்டார் சொல்லி பார்த்தா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பம்கின் ஸ்டார்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. சார் ஐ எம் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே கன்ஃபியூஸ் ஆகிறாரா இல்லை கலாய்க்கிறதுக்கு சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, உங்களுடைய அடையாளத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்களா அதோட விட்டுறணும், அடுத்தவங்களுடைய அடையாளத்தை நீங்க கொச்சப்படுத்தக்கூடாது, அதை பண்ணா ரொம்ப கேவலமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சார் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எப்ப கேட்டாலும் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாப்ல. ஆனா அடுத்த வாரம் அதை தான் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் பார்கவ் கிட்டே நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு கொடுங்க, தகுதி இருக்கு என்ன தராதரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்கவ் பார்த்தே அந்த கேள்வியை கேட்கிறாரா இல்லையான்னு விட்டு பாருங்க. அடையாளத்தை கிரியேட் பண்றதோட விடணும், மத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்த கூடாது. அடுத்த பார்வதி கிட்ட நீங்க நல்லா சண்டை போடுறீங்க, ஆனா அடுத்தவங்களுக்காக சண்டை போடுங்க, உங்களுக்காக நீங்க சண்டை போட்டீங்கன்னா நீங்க ஜீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. மத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்தாப்ல. பார்வதி கிட்ட கொஞ்சம் சண்டை போடாம இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா சண்டை போடுங்க அதான் நல்லா இருக்கு, அதை மட்டும் நிறுத்திடாதீங்க, ஆனா என்ன அடுத்தவங்களுக்காக சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கடைசி வரைக்கும் பார்வதி கத்தி நம்மளுக்கு காது வலி தான் வரும் போல இருக்கு. மத்தவங்களுக்காக நீங்க சண்டை
போட்டீங்கன்னா அப்போ நீங்க ஹீரோவா தெரிவிங்க. அந்த அடுத்ததான் வீணா கிட்ட இந்த கேமே கொஞ்சம் மென்டலி பிரஷரான ஒரு கேம் தான். அன்னைக்கு பிரவீன் முறைச்சதுக்கே நீங்க ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் அழுகலையே, டிட் ஐ கிரை, நான் அழுகவே இல்லை, நீங்க ஒழுங்கா ஷோ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீ அழுதன்னு சொல்லலாமா, பட் ஓரளவுக்கு உடஞ்சி போனல அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இல்லை நான் அப்படி ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க தான், ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் அவர் மீன் பண்ணி வந்தார். பட் இருந்தாலும் நான் அதை கடைசி வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். யாருக்கிட்ட பேசுறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீணா கொஞ்சம் ஃபார்முக்கு வராங்க இல்லையா, அந்த ஃபார்மை நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து சரி ஓகேமா நான் சொல்றதை சொல்லிட்டேன், எடுக்கிறது எடுத்துக்காது ஓ இஷ்டமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. நீங்க எடுத்துக்க வேணாம், you don't have to take it. அப்புறமா திவ்யா கணேஷ் வந்தாங்க. வெளியவே விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, உள்ள போனோம்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலையே கிளாஸ் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் யாருக்குமே டிசிப்ளினா என்ன, டெக்கோரம் என்ன, டிக்னிட்டினா என்ன அப்படிங்கிறது சுத்தமாவே தெரியல. விஜய் பார்வதி நீங்களாம் வெளியே எத்தனை செலிபிரிட்டி ஷோ வந்து பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுவீங்களே, அந்த டெக்கோரம் இங்க எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி நாக்க போடுக்கிற மாதிரி கேட்டுட்டு அண்ட் அடுத்ததா திவாகர்ட்ட போனாங்க. திவாகர் சார் உங்களை பொறுத்த வரைக்கும் தகுதினா என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வாப்போன்லாம் பேசுறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மேட்டர் எடுத்து அரைக்க ஆரம்பிச்சோன்னா இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இந்த வீட்டில் உங்களை தவிர்த்து வேற யாருக்குமே தகுதி இல்லைன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்க பாருங்க, இந்த மாதிரி உங்களை யாராவது திட்டினதா உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாப்ல. அப்போ வந்து பார்கவே சொன்னாப்ல, இங்க பாரு அவங்க பேசிட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய ஒப்பீனியன், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க உங்களுக்கு ஷோ பார்க்காம வந்து பேசக்கூடாதுல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அவர் பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே உங்களுக்குலாம் காமன் சென்ஸே கிடையாதா, ஒருத்தர் இங்க பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் மாறி பேசிட்டு இருக்கீங்க, இப்பதான் கிளாஸ் எடுத்தேன் மறுபடியும் எல்லாரும் அதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டியே விட்டாங்க. சார் எனக்கு புரியல சார், ஒருத்தங்க பேசிட்டு இருக்க காமன் சென்ஸ் இல்ல சார். வரைக்கும் பார்த்து வச்சு பார்க்கும்போது 4 வைல்ட் கார்டு என்ட்ரியுமே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் மூஞ்சில் அடிச்சாப்ல ஒட்டச்சு பேசிருக்காங்க, நல்ல அட்வைஸ் சொல்லிருக்காங்க. குறிப்பா வெளியே ஷோவை நல்லா பார்த்துட்டு வந்து யாரெல்லாம் என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்களோ அந்த தப்பெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க. அந்த தப்பை இவங்கெல்லாம் பண்ணாம இருந்து இதே பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து எல்லா நாளும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஷோவோடைய அந்த டைமென்ஷன் கொஞ்சம் மாறுறதுக்கும் இந்த ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் 2 நாள் 3 நாளைக்கு காமிச்சிட்டு 4வது நாள் எல்லாரோடையும் ஐக்கியமாயிட்டாங்கன்னு வைங்களேன், மறுபடியும் ஷோ அதே மாதிரி தான் ஆகும். ஸோ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியை வெளியே வச்சு சொல்லிட்டு இருந்தாப்ல, வைல்டு கார்டை உள்ள அமிச்சோம், இப்போ அது வைல்டு கார்டா மாறிடுச்சுன்னு. இப்போ அந்த வீடு வந்து வைல்டு காடா மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. விஜய் சேதுபதி ஃபைனலா சரி ஓகே இந்த 4 பேரும் உள்ள போயிருக்காங்க, உள்ள போனதுனால என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தா அமித் பார்கவ், வித்யா கணேஷ் வெல்கம் அப்படின்னு. வித்யா கணேஷா என்ன பிக் பாஸே பேரை தப்பா சொல்றாப்ல. ஒரு பக்கம் நம்ம தர்புஷ்டி தான் வினோத்னு எல்லாரும் தப்பா சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா அந்த நோய் இடத்துல பிக் பாஸுக்கே வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவரே மாத்திக்கிட்டாப்ல, அமித் பார்கவ், திவ்யா கணேஷ் 2 பேரும் உங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க 2 பேரை சொல்லணுமா இந்த வீட்லயே யூஸ்லெஸ்ஸா இருக்காங்கன்னு. இந்த வீட்ல 2 பேர் நான் சூஸ் பண்ணணும், அவங்க வந்து இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை. சோ ஃபர்ஸ்டா திவ்யா வந்து திவாகர் பேரை வந்து சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது காது கொடுத்து கேட்காம நம்ம பேசுறதான்ற மாதிரி நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க, அதனால இந்த வீட்டில் நீங்க யூஸ்லெஸ்ஸா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததா சுபிக்ஷா பேரை வந்து சொன்னாங்க. உங்களை இந்த வீட்டிலே காணோம், நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க வந்து திவாகர் அண்ட் சுபிக்ஷா பேரை வந்து சொன்னாங்க. அண்ட் அமித் பார்கவ் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் பேரை வந்து சொன்னாப்ல, உங்களுடைய ஃபேன் தான் நானு, பட் இந்த வீட்டில் நீங்க காணோம், நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கிறது யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே அரோரா, உங்களை நீங்களே லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர்த்து மற்றபடி இந்த வீட்டில் நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல, நீங்க யூஸ்லெஸ்ஸா தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் வந்து விக்ரம் அண்ட் அரோரா அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் திவாகர் அப்படி சொல்லிட்டு நாமினேட் பண்ணிட்டாங்க. உங்களை மட்டும் தான் நேசிச்சிட்டு இருக்கீங்க, மத்தவங்க உங்களை நேசிக்க வைக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து சாண்ட்ரா அண்ட் பஜன் இவங்க 2 பேருமே சுபிக்ஷா அண்ட் விக்ரம் இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டிலே ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து எடுத்து வச்சாங்க. பட் இப்போ வந்து 2 பேர் அவங்க 2 பேருமே இந்த வீட்டில் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுடைய கருத்துலயே வேறுபாடா தான் இருக்கு. நான் விக்ரம நான் சூஸ் பண்றேன். அண்ட் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுமே சும்மா தான் பண்ண சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. இவங்க 4 பேருமே அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் கார்டன் ஏரியால தான் படுத்து தூங்கணும்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 4 பேரும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை கார்டன் ஏரியால தான் தூங்கணும். அதுக்கப்புறமா எஃப்ஜே, பிரவீன் அண்ட் வினோத் இவங்க 3 பேருமே போயிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரில ஒரு 4 பேர் புதுசா வந்திருக்காங்கல, அவங்க 4 பேருமே இன்வைட் பண்ணி உங்களுக்காக சூப்பரான வெல்கம் சாங் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம், வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு வந்தாங்க வைல்ட் கார்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு மொக்க சீனு நீங்க போட்டதெல்லாம் மொக்க சீனு அப்படிங்கிற மாதிரி பாடின உடனே மத்த எல்லாருமே அதை கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா திவ்யா கணேஷ் அங்கே எஞ்சி வந்து என்ன சொன்னீங்க, ஏதோ வெல்கம் சாங் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, உங்களை
உங்களை நம்பி நான் வந்து உட்காந்தேன். இப்போ நான் மொக்க சீனு பாடிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ திவ்யா கணேசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு டிசிப்ளினு, டெக்கோரம், டிக்னிட்டி இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உண்மையை சொல்லி கூப்பிட்டுருந்தா கூட அவங்க உட்காந்துருப்பாங்களா இருக்கும். வாங்க வெல்கம் சாங் அப்படிங்கிற பேரில் கூப்பிட்டு கொஞ்சம் மொக்க பண்ணுற மாதிரி, இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ண உடனே கொஞ்சம் கோச்சிட்டே வந்து போயிட்டாங்க. ஸோ வந்திருக்கிற 4 கேரக்டரில் ஓரளவுக்கு டிஃப்ரெண்டான கேரக்டராக திவ்யா கணேஷ் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கெஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஆதிரைக்கு ஃபயர் அவுட் ஆகி தான் நம்ம அதுக்கப்புறம் ஆதிரை என்ன பண்ணாங்கன்றதையும் நம்ம வேடிக்கை பார்த்தோம். ஸோ அதனால ஒரு 2-3 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து நீடிக்கும், எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோடு பற்றின கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேர்ந்துரும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். டாக்டர் சாப்பி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.